தஞ்சாவூர் ஸ்பெஷல் அசோக் அல்வா தான் செய்ய போகிறோம். வாயில் வச்சோன்னு மெல்ட் ஆகும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் அரை கப் பாசிப்பருப்பை ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு இது கூடவே 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு 3 விசில் விட்டு நல்லா வெந்தோடனே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், இது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதே நெய்யில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா திக்காகுது. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்க்கும் போது நல்லா இலகி வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃபுட் கலரை தண்ணியில் கலந்துட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வாசனைக்கு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், நம்ம ஃப்ரை பண்ண முந்திரி பருப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான அசோக் அல்வா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.